இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் வெற்றி இன்றைய நாள். இன்றைக்கி February 1. ஸோ 2ஆம் மாதத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காய் நன்றி அப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நன்றி செலுத்துவோமே இயேசுப்பாக்கிட்ட. இன்றைய நாள் மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கின்றார். நம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது எதிரிகளை, உபத்திரவங்களை, ஆவிக்குரிய தாக்குதலை மேற்கொண்டு முழு வெற்றி பெறுவதற்கு அவர் நமக்கு உதவுகின்றார். முழு வெற்றியை பெறுவதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவுகின்றார். வந்தீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் மழையாக பொழிகின்றது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் மழையாக பொழிகின்றது. நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் வெற்றி நம் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பல அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம்ல, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பட்டுக்கிட்டே இருக்கோம்ல. பட்டாக நம்ம திறந்த மாட்டோம்ல. பார்த்துங்களா பிரதர், பார்த்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? கடந்து போய்கிட்டு தான் ஆகிறோம்ல. ஸோ அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. அவருடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பி தைரியமாக நடந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும்ல. அவர் தரும் வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகின்ற போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். அம்மாவா இல்லையா? பிரச்சனை சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைக்கி 1ஆம் தேதிங்க. வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். 1ஆம் மாதம் முடிஞ்சிச்சு, 2ஆம் மாதத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம். நாட்களும் வருடங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது, நேரங்களும் கடகளும் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நடாயுது அப்படின்னு சொன்னால் நம்ம மட்டும் எங்குமே நகர முடியாமல் அப்படியே இருக்கோம்ல. எல்லாருமே நம்ம தாண்டி போயிட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் அப்படியே தான் இருக்குது. அதில் தான் நம்ம நிற்கிறோம். எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் இல்லைன்னு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கலப்பா, எவ்வளோ நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் வருகின்ற பொழுது, அந்த நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உறவினர்களாக இருக்கட்டுமே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யதார்த்தமாக நம்ம பேசி நம்ம உண்மையாக பழகிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட தேவைப்படுதுப்பா, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணாமல் போயிடுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோல்வியின் போது, வெற்றியின் போது பல பேர் நம்ம கூட சுற்றி இருப்பாங்க. ஜெயிச்சிட்டாண்டாய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதற்கு பல பேர் இருப்பாங்க. ஆனால் தோல்வியின் போது அந்த தோல்வியை தாங்கிக் கொள்வதற்கு நம்ம மட்டும்தாங்க இருப்போம். நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது நம்ம தோல்வியின் போது நம்ம உள்ளத்தில் அழுதுகிட்டே இருப்போம். ஐயோ, நான் தோத்துட்டேனே, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி, எப்படி நான் தலை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சரி, மனம் உடஞ்சிடாதீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்களேன். அந்த பல்பை கண்டுபிடிக்க முடியும் போது அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இது மாதிரி நான் இது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் தோல்வி தான். எல்லோரும் சிரிக்கிறாங்க, நக்கலடிச்சு சிரிக்கிறாங்க. பல தோல்விகள் 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 எல்லாமே தோல்விகள் தான். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? கேலியாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனால் அவர் மனசு நொந்து போகலை. என்ன சிரிக்கிறீங்களா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி நிரூபித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு இலக்கை நோக்கி ஓடினார்ல. எல்லாமே வாயடிச்சு போனாங்களோ. இன்றைக்கி தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம முன்னாடியே இருக்கும்போது நம்ம அவரை பற்றி படிக்கின்ற பொழுது அப்படி இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணக்கூடாதா? இல்லை பிரதர், என்னை அவமானப்படுத்தி சிரிக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு நான் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வேணாம் விட்டுலான்னு சொல்லி விட போகிறீங்களோ? இல்லை, பேசின வாயும் நம்மளை எங்கே அவமானப்படுத்தணுமோ அங்கெல்லாம் நம்ம தலை உயர்ந்து நம்ம நடக்க போகிறோமா? பேசின வாயை அடைக்கணும். என்ன பண்ணலாம்? மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. சோர்ந்து போகாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ண போகிறது இல்லை. நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம உண்டுன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் இருந்தாலும் இவன் நல்லவனாக இருக்கானே, சும்மா வரக்கூடாது. நான் யாரும் ரொம்ப தும்புக்கும் போகிறதில்ல பிரதர். ஆனால் எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது. எல்லாருக்குமே நான் உதவி பண்ணுறேன், எல்லாமே நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தான் எல்லாமே நடக்குது பிரதர். உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் யாருமே உதவி பண்ண முன் வரல. ஆனால் யாருக்காச்சும் ஏதாச்சும்னா நான் முன்னாடி போய் நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி கலங்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார்.
நீ தனிமையில் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வெற்றிக்காய் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எதிரிகள் எங்களுக்கு விரோதமாக எழுந்தாலும் உம்முடைய மகத்தான வல்லமை எங்களை பாதுகாத்து விடுவிக்கும் என்று நம்புகின்ற ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் மற்றவர்களை மன்னிக்கவும் உன் பேரில் நன்றியுடன் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உபத்திரங்களை வரும்போது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன் ஏசப்பா. நான் உம்மால் பிறந்தவன் என்று உலகத்தை மேற்கொள்வேன் என்றும் எங்களை நினைவுபடுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ண அன்பு என் இருதயத்தில் தாங்கி எங்களுடைய பயங்களை, துக்கத்தை, துயரத்தை நீரென்று பார்த்துப்பீர் நம்புகிறேன் ஏசப்பா. எதுவும் எங்கள்கிட்ட நெருங்க விடாதபடி செய்வீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நீரே எங்களை வழிநடத்தி நம்புகிற ஆண்டவரே. சத்ருவுக்கள் முன்னால் எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து கொள்வீர் என்று கொடுத்துருக்கீங்கப்பா ஏசப்பா. உலக இன்பங்களாலும் மூழ்கி விடாமல் எங்கள் இருதயத்தை பாதுகாத்து எங்கள் கண்கள் இயேசுவின் மேல் மாத்திரமே இருக்கும்படி செய்வீராக. கிறிஸ்து எனக்கு வாக்கு பண்ணியிருக்கும்படியே உம்முடைய பரிபூர்ண ஜீவனால் நிரப்புங்க ராஜா. இருளான சங்கிலிகளை உடைத்து நாங்கள் வெளிச்சத்தின் பாதையில் நடக்க உதவி செய்வீராக. நாங்கள் பேசுகின்றதினாலும் செய்கின்றதினாலும் உம்முடைய சுவாபத்தை வெளிப்படுத்தி பரிபூர்ண ஜெயத்தை விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறாண்டவர். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இதோ இந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் ஆண்டவரே. நாங்கள் நினச்ச விஷயங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.